கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 55 அதிகாரம் 8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வழிகளையும் நம்முடைய நினைவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதென்றால், நாம் எந்த அளவிற்கு பார்க்கிறோமோ, எந்த அளவிற்கு நம்முடைய சூழ்நிலை இருக்கிறதோ, எந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதார நிலை இருக்கிறதோ, அதை பற்றியே நம்முடைய நினைவுகளும் இருக்கிறது. அதற்கான பாதைகளையே நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகளும் வழிகளும் மிக பெரிதானவைகள். பூமியை பார்க்கலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே நம்மை குறித்ததான தேவனுடைய வழிகளும் நினைவுகளும் உயர்வானவைகளாகவே இருக்கிறது. ஆகவே நாம் தேவ சித்தத்திற்கு, தேவ திட்டத்திற்கு, தேவ நினைவிற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிந்து வைத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிந்ததோடு மாத்திரமல்ல, நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களையும் அந்த தோற்றத்தின் முடிவு என்ன என்பதையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். இங்கு மீகா 4 அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடி நம்மை குறித்ததான தேவ திட்டம் என்ன, நம்மை குறித்ததான தேவனுடைய நினைவு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இங்கு மத்தேயு 9 அதிகாரத்திலே அநேக அதிகாரங்களிலே நாம் இதை பார்க்கலாம். இயேசு அங்கு சீஷர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இவர்களெல்லாம் பேசுவதை, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசுவதற்கு முன்பதாகவே, உங்கள் இருதயங்களில் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள், உங்கள் இருதயங்களில் பொல்லாப்பானதை சிந்திக்கிறது என்ன, இப்படி அநேக இடங்களிலே அவர் கேட்கிறார். நினைக்கும் போதே அவர்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே நம்மை குறித்து சத்துருவனுடைய நினைவுகளெல்லாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே அவனுடைய திட்டத்தை நாம் தகர்த்து தேவனுடைய உயர்ந்த அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளுவோம். நம்முடைய சத்துருக்களின் திட்டத்தையும் அவர் அறிவார். நம்மேலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். சத்துருவின் திட்டம் நம்மேலே இருக்குமானால் அதை காட்டிலும் நாம் தேவ திட்டத்திற்குள் இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. சத்துரு நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை அவன் ஒருபோதும் செயல்படுத்த முடியாது. ஆனால் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். சத்துருடைய திட்டங்கள், ஆயுதங்கள் ஒன்றும் நம்ம மேலே வாய்க்காமல் போய்விடும். அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த உயர்வான திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கோரேசை குறித்து பார்க்கும் பொழுது அவனுக்கான திட்டம் அவன் பிறப்பதற்கு முன்பே அங்கு எழுதப்படுகிறது. ஆகவே நமக்கென்று தேவன் ஒரு திட்டத்தையும் வழிகளையும் வைத்திருக்கிறார் என்றால் அதை ஒரு நாளும் ஒருவராலும் மாற்ற முடியாது. மாறுகிற சிங்காசனத்தில் உள்ள அந்த பிலாத்து சொல்லுகிறார், எழுதினது எழுதினதே என்று. மாறாத சிங்காசனத்தில் உள்ள தேவன் நமக்காய் எழுதி வைத்திருக்கிறாரே தேவ திட்டத்தை, அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. ஆகவே தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த நினைவுகளையும் திட்டங்களையும் வழிகளையும் பார்த்து நாம் தேவனுக்கு பிரியமான பாதையிலே நடந்து கொள்வோம். நாம் கர்த்தரோடு கூட இருப்போமானால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தருடைய நினைவுகளை நாம் அறிந்து கொள்ளுவோம். அவருடைய இருதயத்தின் விருப்பங்களையும் நினைவுகளையும் நாம் அறிந்து செயல்படுவோமானால் தேவ திட்டம் நிச்சயமாகவே நம்மேலே பரிபூரணமாய் விளங்கும். இந்த பூமிக்கு யாரையும் தேவன் வெறுமையாய் கொண்டு வரவில்லை. எல்லார் மேலும் ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்துதான் நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த நல்ல திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தருடைய நினைவுகளையும் நாம் புரிந்து கொள்வோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகளையும் வழிகளையும் நம்மேல் பூர்ணமாய் விளங்க பண்ணுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய நினைவுகள், ஆலோசனைகள், உம்முடைய வழிகள் எங்கள் மேல் நித்திய காலமாய் தங்கி இருக்கட்டும். எங்கள் சந்ததியின் மேலே தங்கி இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.